ஹாய் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு நோயர் இன்ஃபர்மேஷன் சேனல். இன்னைக்கு நம்ம எந்த டாபிக்கை பத்தி பேச போறோம்னா ஆதார் கார்டு பத்தி தான். ஆதார் கார்டு வந்து நிறைய பேர் அப்ளை பண்ணும்போது அது ரிஜெக்ட் ஆகுது. அது எதுக்காக, என்ன ரீசனுக்காக ரிஜெக்ட் ஆகுதுன்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க சேனலுக்குள்ள போலாம். வணக்கம். வணக்கம். இப்போ நிறைய பேர் வந்து ஆதார் அப்ளை பண்ணும்போது ரிஜெக்ஷன் வருது இல்லையா? அது எதுக்காக ரிஜெக்ஷன் வருது? ரிஜெக்ஷன் வர்றதுக்கு காரணம் வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஒண்ணு வந்து அந்த பயோமெட்ரிக் ப்ராப்பரா அவங்களுக்கு வந்து எடுக்கும்போது பதிஞ்சிருக்காது. ம், ஸோ ம், அது அக்செப்டபிள் போயிரும். ஆனா அங்க அடுத்தது வரும்போது பார்த்துட்டீங்கன்னா, ஒரு 1 ஆர் 2 டேஸ்ல 1 வீக்ல யுவர் ஆதார் கார்ட் இஸ் ரிஜெக்டட் பிகாஸ் ஆஃப் திஸ் அப்படின்னு போட்டு வரும். ம், ம், அடுத்து பார்த்துட்டீங்கன்னா, இந்த பேரண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா? எவ்ரி 10 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து அந்த ஆதார் கார்ட வந்து அவங்க அப்டேட் பண்ணிருக்கணும். ம், இவங்க அத அப்டேட் பண்ணியே வச்சிருந்திருக்க மாட்டாங்க. ம். ஸோ அவங்க பேரண்ட்ஸோட ஆதார் கார்டு அப்டேட்டடா இல்ல அப்படின்னாலும், குழந்தையோட ஆதார் கார்டு ரிஜெக்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ம், அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்கன்னா, பேரண்ட்ஸோடைய ஆதார் கார்டுல இருக்கக்கூடிய நேம் மிஸ்மேட்ச். ம், இவங்க பெர்த் சர்டிஃபிகேட்ல ஒரு மாதிரி வாங்கி வச்சிருப்பாங்க. அவங்க ஆதார் கார்டுல பேர் வேற மாரி இருக்கலாம். ம், அட்ரஸ் வேற மாதிரி இருக்கலாம். ஸோ ம். இந்த காரணங்கள்னாலயும் ரிஜெக்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. நீங்க இப்போ சொல்லும்போது பயோமெட்ரிக்ல வந்து ரிஜெக்ஷன் வரும்னு சொன்னீங்க இல்லையா? அது எந்த மாதிரி ரிஜெக்ஷன்? இப்ப இது வந்து சில நேரங்கள்ல வந்து சர்வர் எரரா கூட இருக்கலாம். ம், சில நேரங்கள்ல வந்து கரெக்ட்டா பதியாம இருக்கலாம். இவங்க ஆதார் எனேபிள் சென்டர் போறாங்க, இல்லன்னா போஸ்ட் ஆஃபீஸ் போறாங்க, பேங்க் போறாங்க. போய் வந்து இந்த குழந்தைங்களுக்கு அ பயோமெட்ரிக் வந்து வச்சு பார்ப்பாங்க. ம், ம். ஓகேங்களா? வைக்கும்போது அது ஓகே. அது கரெக்ட்டா அ ஆன மாரி தெரியும். ஆனா, அது அப்டேட் ஆகும்போது கரெக்ட்டா இல்ல அப்டின்னாலும், அதனாலயும் ரிஜெக்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஸோ அதனால அ நீங்க வந்து பயோமெட்ரிக் வைக்கும்போது கரெக்ட்டா வச்சிருக்கீங்களா? இல்லையா? அப்டின்றத நீங்க பார்த்து, அது ஓகே அப்டின்னா மட்டும் தான் அடுத்தது மூவ் ஆகும். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேரண்டோட ஆதார் இப்போ அப்டேட் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன். அதனாலயும் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களா? மெயினா எதனால ரிஜெக்ட் ஆகுது அப்டின்னா, ஒரு 3 விஷயங்கள் தான். ம். 1 வந்து ஆதார் கார்டு, பேரண்ட்ஸோடைய ஆதார் கார்டு. ஓகே. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுடைய பெர்த் சர்டிஃபிகேட். ம். 3வது வந்து பார்த்தீங்கன்னா, பயோமெட்ரிக் மிஸ்மேட்ச். ஓகே. ஸோ இந்த 3 ரீசன் தான் மெயின் ரீசனா ரிஜெக்ட் ஆகுறதுக்கு காரணமா இருக்கு. ஓகே. இப்போ பயோமெட்ரிக் வந்து அப்டேட் ஆகலன்னா ரிஜெக்ட் ஆகுதுன்னு சொல்றீங்களா? அது எப்படி? அது வந்து குழந்தைக்கு வந்து பயோமெட்ரிக் அவங்க எடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ம். இல்ல பெரியவங்களுக்கு எடுத்தாலும் கூட, அது வந்து கரெக்ட்டா எடுத்த மாரி இருக்கும். அது ஓகே அக்செப்ட் பண்ணிரும். அது வெரிஃபை பண்ணும்போது பயோமெட்ரிக் மிஸ்மேட்சிங்ன்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஓகேவா? அதனால பயோமெட்ரிக் நீங்க எடுக்கும்போது மட்டும் ரொம்ப கரெக்ட்டா அவங்க சொல்ற மாதிரி கரெக்ட்டா கேட்டு, கரெக்ட்டா பண்ணீங்க அப்டின்னா, அதுல வந்து மிஸ்மேட்ச் ஆகுறதுக்கு வாய்ப்பு இல்ல. உங்களுக்கு ரிஜெக்ட்டும் ஆகாது. ஓகே. அதே மாரி பேரண்டோட ஆதார் வந்து ப்ராப்பரா அப்டேட் ஆவலன்னா, அத அத பேஸ் பண்ணியும் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஆமா. பேர ஃபா ஃபாதர் ஃபாதர்ஸ் என்ன பேரண்ட்ட பொறுத்தளவுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு டைம் ஆதார் எடுத்திருப்பாங்க. அத அப்டேட் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ம். ஒன்லி இன்ஆக்டிவா இருக்கலாம். இல்லன்னா சில நேரங்கள்ல வந்து அது அப்டேட் இல்லாதனால அது அப்படியே இருக்கும். இவங்க குழந்தைக்கு ஆதார் அப்டேட் பண்ண போறாங்க இல்லையா? அந்த டைம்ல அந்த பேரண்டோடைய ஆதார் வந்து ஆக்டிவ்ல இல்லாம இருக்கிறதுனால, இல்லன்னா அப்டேட் இல்லாதனால கூட குழந்தையோட ஆதார் கார்டு ரிஜெக்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. இப்போ ம். அதனால எப்பவுமே வந்து நீங்க 10 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து நீங்க அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க ஆதார. ம். இல்ல அப்டின்னா உங்களுக்கு இது ஒரு பெரிய இஷ்யூவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. இப்போ எதற்காக வந்து அம்மா, அப்பாவோட ஆதார் கார்டு மிஸ்மேட்ச் பேஸ் பண்ணி அவங்க ஆதார் கார்டு ரிஜெக்ட் பண்றாங்க? இல்ல இப்போ என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, அப்பா, அம்மாவுடைய ஆதார் கார்டுல பேரு வரும், டீட்டெயில்ஸ் இருக்கும், அட்ரஸ் இருக்கும். ம். ஆனா குழந்தையோட பெர்த் சர்டிஃபிகேட்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா, அப்பாவோட பேரு கொஞ்சம் மாறி இருக்கும். அம்மாவோட பேரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கலாம். இவங்க அந்த பெர்த் சர்டிஃபிகேட்ட கரெக்ட்டா கிராஸ் வெரிஃபை பண்ணாம, அவங்க வாங்கிக் கொண்டு அத வந்து ஆதார் கார்டு அப்ளை பண்றதுக்காக குடுத்தாங்க அப்டின்னா, ஃபாதர், மதர் நேம் வந்து மிஸ்மேட்ச் அப்டின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் ஆகுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஸோ ம். அதனால தான் நம்ம ஒவ்வொரு வீடியோல சொல்லிட்டு இருக்கிறோம். நீங்க பெர்த் சர்டிஃபிகேட் வாங்கி பார்த்துட்டீங்க அப்டின்னா, கரெக்ட்டா அத கிராஸ் வெரிஃபை பண்ணுங்க. எல்லாமே கரெக்ட்டா இருக்கா? குழந்தையோட நேம் கரெக்ட்டா இருக்கா? ஃபாதர், மதர் நேம் கரெக்ட்டா இருக்கா? அந்த மாரி எல்லாமே செக் பண்ணிட்டு நீங்க வாங்கி வச்சுட்டீங்கன்னா தான், ஆதார் கார்டு வந்து ஈஸியா கிடைக்கும். அப்படி இல்லன்னா மிஸ்மேட்ச் அவங்க எதுன்னு கூட சொல்ல மாட்டாங்க. ஆதார், பெர்த் சர்டிஃபிகேட் மிஸ்மேட்ச்ன்னு சொல்லிட்டு குடுத்துருவாங்க. நீங்க அதுக்கப்புறம் என்ன பார்த்து, அதுக்கப்புறம் ஓட வேண்டியது இருக்கும். கரெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பெர்சன் வந்து ரெண்டல் ஹவுஸ்ல இருக்காங்க. திடீர்னு இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணிடுறாங்க. இப்போ அட்ரஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. இப்போ அந்த சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் வச்சுட்டு அவங்க அப்ளை பண்ணாங்கன்னா, அத வச்சுட்டு ரிஜெக்ட் ஆவறதுக்கும் வாய்ப்பு உண்டா? இல்ல ஆமா. இப்ப என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி, இப்ப பெர்த் சர்டிஃபிகேட்ட நீங்க வச்சுட்டு, பேரண்ட்ஸோட ஆதார் கார்ட கொண்டு நீங்க வந்து பாப்பாக்கு வந்து ஆதார் கார்டு எடுக்க போறீங்க. ம், பாப்பா குழந்தையுடைய பெர்த் சர்டிஃபிகேட்ல ஒரு அட்ரஸ் இருக்கு. ம், ஓகேங்களா? அப்பா, அம்மா ம், இவங்களுடைய ஆதார் கார்டுல இன்னொரு அட்ரஸ் இருக்கு. ஏன்னா ம், ஆதார் கார்டு தான் ஐடி ப்ரூஃப் அண்ட் அட்ரஸ் ப்ரூஃப் ஃபார் சைல்டு ம். குழந்தைக்கு. கரெக்ட். அப்போ அப்படி இருக்கும்போது 2மே மிஸ்மேட்ச் ஆயிரும். ம், ஓகேவா? அதான் எப்பவுமே என்ன சொல்றோம்னா, நீங்க அட்ரஸ் குடுக்கும்போது கரெக்ட்டான அட்ரஸ் குடுங்க. ம். அப்பா அல்லது அம்மா இவங்க 2 பேர்ல ஒருத்தருடைய ஆதார் கார்டுல இருக்கக்கூடிய அட்ரஸ் தான் குழந்தையுடைய பெர்த் சர்டிஃபிகேட்ல இருக்கணும். ஓகே. அப்படி இல்லன்னா குழந்தையோட பெர்த் சர்டிஃபிகேட்ல இருக்கக்கூடிய அட்ரஸ் தான் அப்பா அல்லது அம்மா இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தருடைய
ஆதார் கார்டுல இருக்கணும். ம். அப்படி இருந்தா வந்து ரிஜெக்ட் ஆகாது. ஓகே. அப்படி இல்லாத பட்சத்துல அட்ரஸ் மிஸ் மேட்ச்னு ஈஸியா ரிஜெக்ட் ஆகும். ஓகே. ஓகேவா? அதனாலதான் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். இதெல்லாம் நீங்க பார்த்துட்டு போகலைன்னா ரிஜெக்ட் ஆகுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. ஸோ வியூவர்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நாங்க நம்புறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நியூ இயர் இன்ஃபர்மேஷன் சேனல். நன்றி, வணக்கம். வணக்கம்.